Good day to you guys. This is the last video of tense forms. That is, we had already seen simple tense, continuous tense, perfect tenses. Now we are going to see about perfect continuous tenses. That are present perfect continuous, past perfect continuous, and future perfect continuous. From their names itself, உன்னுடைய அந்த பேர்லேருந்தே உனக்கு தெரியும் இதில் என்ன இருக்குன்னா பர்ஃபெக்ட் டென்சஸ்க்குரிய ரூலும் இருக்கணும், கண்டினியூஸ் டென்சஸ்க்குரிய ரூலும் இருக்கணும். அதே ஒரு தடவை ரீகால் பண்ணலாம். பர்ஃபெக்ட் டென்சஸுடைய ரூல் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அதில் ஒரு ஹேவ் வேர்ப் இருக்கணும், கண்டிப்பாக அதில் ஒரு பாஸ்ட் பர்ஃபெக்ட் வேர்ப் ஒன்று இருக்கணும். இது ரெண்டும் கண்டிப்பாக இருந்தால் தான் அது பர்ஃபெக்ட் டென்சஸ். நீ ரீகால் பண்ணிங்கன்னா தெரியும், ஹேவ் இருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் இருக்கணும். இதே கண்டினியூஸ் டென்சஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பி வேர்ப் இருக்கணும், அது கூட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கணும். இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம ஒரு டென்ஸ் எழுதுகிறோம். அதாவது பர்ஃபெக்ட் டென்ஸுக்குரியதையும் சேர்த்தணும், கண்டினியூஸ் டென்சஸ்க்குரியதும் சேர்த்தணும். ஸோ இது ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நம்ம எழுதும்போது பர்ஃபெக்ட் டென்சஸ்க்குரிய ஹேவ் எடுத்துக்கிறோம், கண்டிப்பாக ஒரு பி வேர்ப் இருக்கணுங்கிறதுனால பி எடுத்துடுறோம். அதுக்கப்புறம் மெயின் வேர்பு கூட ஐஎன்ஜி இருக்கணும், அதனால் கண்டினியூஸ் டென்சஸ்க்காக, அதனால் மெயின் வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்திக்கிறோம். ஆனால் பர்ஃபெக்ட் டென்சஸ்னுடைய ஒரு ரூல் இல்லாமல் போயிடுச்சு. அதாவது அதில் ஏதாவது ஒரு வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கணும். அதனால பியை நம்ம என்ன எழுதுகிறோம், அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மான பீனில் எழுதிடும். ஸோ அப்போ ரூல் என்ன பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்க்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஹேவ் வேர்பு கூட பீன், அது கூட verb plus ing. I just explained the why it comes like this. நான் உனக்கு அது ஏன் இப்படி வருதுங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீ ரூலை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. have verbs plus been plus verb plus ing. Again I am repeating, மறுபடியும் சொல்கிறேன். have verbs plus been plus verb plus ing. முதல்ல இந்த ரூலை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோ. Now the first one, present perfect continuous tense. முதல்ல அது பார்க்கலாம். அதனுடைய ரூல் have or has plus been plus verb plus ing. have இல்லைனா has கூட been plus verb plus ing. இதுதான் ரூல். As you know, the rule is the same. அதே ரூல் தான். அதாவது hasங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் வரும். அதாவது she, he, it அல்லது எனி சிங்குலர் நேம், ஏதாவது ஒரு சிங்குலரை குறிக்கிற பெயர்களுக்கு ஹேஸ் வரணும், மற்றதுக்கெல்லாம் ஹேவ் வரணும். இது ரெப்படிஷனாக நீ பர்ஃபெக்ட் டென்சஸில் பார்த்ததே தான், மறுபடியும் ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். ஸோ இப்போ எந்த இடத்துல கண்டிஷன்ஸ், வாட் இஸ் த கண்டிஷன் டு யூஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்? இட் ரெஃபர்ஸ் டு an action which began at some time in the past. பாஸ்டில் இந்த செயல் தொடங்கி இருக்கணும், began in the past. And it is still continuing in the present. Presentல இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கணும். Which you may never know the exact time it ends in the future. ஃபியூச்சரில் எப்போ முடியும்னு உனக்கு தெரியாது. மறுபடியும் அந்த கண்டிஷன் சொல்கிறேன். ஒரு செயல் பாஸ்டில் ஒரு டைமில் தொடங்கி இருக்கணும், ப்ரெசண்ட்டில் நடந்துட்டுருக்கணும், ஃப்யூச்சரில் எப்போ முடியும்னு உனக்கு தெரியாது. ஸோ இது எக்ஸாம்பிள் சொல்லும்போது உனக்கு இன்னும் எக்ஸாக்டாக முடியும். Look at the first example. I have been living here since 2014. நான் 2014 இருந்து இந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஸோ நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஆக்ஷனை? 2014. ஸோ இட் பிகேன் இன் த பாஸ்ட். ஐ எம் லிவிங் ஹியர் இன் த ப்ரெசண்ட். நான் இங்கேயும் இப்போ அந்த இடத்துல தான் இருக்கேன். ஸோ கண்டினியூயிங் இன் த ப்ரெசண்ட். ஆனால் எப்போ வரைக்கும் நான் அங்கே வாழ்வேங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நான் அந்த எக்ஸாக்ட் டைம் எனக்கு தெரியாது. So action started in the past, continuing in the present, and you never know when it will end. So அந்த மாதிரி இடத்துல present perfect continuous tense. I have been living here. Just compare it with the rule you had studied. நீ படித்த ரூலோட பொருத்தி பாரு. have இருக்கு, plus been கரெக்டாக இருக்கு, plus live plus ing, living கரெக்டாக இருக்கா? Look at the next sentence. She has been waiting for 5 hours. அவள் 5 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இந்த ஆக்ஷன் எப்போ நடந்தது பாஸ்ட்லங்கிற டைம் கொடுத்துட்டாங்க, 5 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஸோ பிகேன் இன் த பாஸ்ட்.
அவள் இப்போவும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஸோ கண்டினியூயிங் இன் த ப்ரெசன்ட். எது வரைக்கும் வெயிட் பண்ண போகிறான்? nobody knows. when it ends, nobody knows. So the same, it satisfies all the conditions of present perfect continuous tense. present perfect continuous கூடிய அத்தனை கண்டிஷனையும் satisfy பண்ணுது. Began in the past, continuing in the present, and future it doesn't give exact time to be ended. So she has been waiting. இப்போ இந்த இதில் இருக்க அந்த வேர்பை பாரு, தேர்ட் பர்சன் சிங்குலர் ஷீங்கிறதுனால has, ரூல் படி been plus wait அப்படிங்கிற மெயின் வேர்போட ing waiting. So she has been waiting for 5 hours. இதனுடைய கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா since, for, for after a period of time. ஃபாருக்கு அப்புறம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருப்பாங்க, அதாவது 4 மணி நேரம், 4 வருஷம் அப்படின்னு ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுத்துருப்பாங்க. சின்ஸ் ஆஃப்டர், சின்ஸ்ன்ற வேர்டுக்கு அடுத்தபடி ஒரு எக்ஸாக்ட் டைம் கொடுத்துருப்பாங்க, அதாவது வந்து 8 o'clock அல்லது வந்து 2012, 1997. அப்போ சின்ஸ் ஆஃப்டர் எக்ஸாக்ட் டைம், ஃபார் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் இருந்துச்சுன்னா உடனே அந்த சென்டென்ஸை நீ எதில் எழுதணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். Now the next one, past perfect continuous tense. The rule, அதனுடைய ரூல் என்னன்னா had plus been plus verb plus ing. இதில் have has குழப்ப வேண்டாம், had மட்டும்தான் வரும். Now the condition, where to use it, இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். When you refer to an action that began before a certain time in the past and continued up to that time. அதாவது பாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ்ட்டுக்கு முன்னாடியே, அதுக்கு பிஃபோர், அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு செயல் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது. லுக் அட் த சென்டென்ஸ். அட் த டைம் he had been writing a novel for 2 months. அந்த டைமில், அப்போ பாஸ்ட் உனக்கு கொடுத்துட்டாங்க, இதுதான் அந்த பாஸ்ட் டைம். அதுக்கு முன்னாடி அப்போ he had been writing a novel for 2 months. அந்த for 2 months அப்படிங்கிறது நீ ரெஃபர் பண்ணுற பாஸ்ட் டைம்லேருந்து 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு பாஸ்ட் டைம் கொடுத்து அந்த பாஸ்ட் டைமுக்கு முன்னாடி ஒரு டைம்லேருந்து நீ ரெஃபர் பண்ணுற பாஸ்ட் டைம் வரைக்கும் ஒரு ஆக்டிவிட்டி நடந்தது அப்படின்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணணும். Now the next one, future perfect continuous tense. The rule is will or shall plus have plus been plus verb plus ing. The have been verb plus ingங்கிறது காமன் தான். ஃப்யூச்சருக்குரிய will shall யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ரொம்ப எல்லாம் இது பண்ண வேண்டாம். have been plus verb plus ingங்கிறது காமன், will shall ஃப்யூச்சருக்காக ஆட் பண்ணிக்கிறோம். Now the condition, where to use it. It is a very uncommon tense. It is very rarely used. அது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். It is very uncommon. But just know it. அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோ எங்கே யூஸ் பண்ணுவோங்கிறத. It is used for actions which will be in progress over a period of time that will end in the future. இதில் எப்படின்னா, இது வரைக்கும் நீ பார்த்தது பாஸ்ட்டில் தொடங்கிறத பற்றி தான் பார்த்துருப்ப. இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் மட்டும் இந்த டைம், ஒரு டைம் கொடுத்து அந்த டைமில் அது முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ எண்டு வந்து ஃப்யூச்சரில் கொடுத்துருவாங்க, அதாவது அந்த கண்டினியூஷன் பார்ட் வந்து இந்த எக்ஸாக்ட் டைம் ஃப்யூச்சரில் முடிஞ்சிடும்னு சொல்கிறது. லுக் அட் த சென்டென்ஸ். பை நெக்ஸ்ட் மார்ச் we will have been living here for 4 years. அடுத்த மார்ச் வந்துச்சுன்னா நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து நான் இங்கே வாழ ஆரம்பித்து 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் தொடங்குது. ஸோ அதே தொடங்கிறது கண்டினியூஷன் தான். அந்த 4வது வருஷம் முடியுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த எண்டு, அது ஃப்யூச்சரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆக்ஷன் வந்து ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்கணும் ஃப்யூச்சரில். அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து எண்ட் இன் த ஃப்யூச்சர், நீ ரெஃபர் பண்ணுற டைமில் வந்து இது முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. 4 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் தொடங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. It is not very common, so you need not worry about it. The repeatedly asked question is from present perfect continuous tense. So be thorough with that. That's all about the tense forms. I tried to explain
all the tense forms clearly. I hope you find it very useful. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப சிம்பிளாக எக்ஸாம்பிள்ஸோடு கொடுக்க ட்ரை பண்ணேன். Hope it helps you. That's all guys.